ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு ஆளு ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்ப முகத்துல யாரோ நக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் கண்ணை முழிச்சு பாக்குறான். பயப்புள்ள பல்லாக்கு மேல கிடக்குற மாதிரி பாறை மேல தூங்கிட்டு இருக்கான். அப்படியே மேல பார்த்தா பேராஷூட் ஒரு மரத்துல சிக்கி கிடக்கு. கீழே பாக்குறான். நரகத்தோட பள்ளத்தாக்கே அவன் கண்ணுக்கு தெரியுது. அவன் என்ன பண்ணனான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவன் கிட்ட இருக்க ஷார்ப்பான நைஃப் எடுக்கிறான். அவனோட கால்ல இருக்க ஷூல ஃபிட் பண்றான். இன்னும் 2 கையில எடுத்து அந்த பனியில உறைந்த பனியில குத்தி கொண்டு கால கைய ஆட்டம் காட்டி மேல ஏற ஆரம்பிக்கிறான். மனசுக்குள்ள எப்படியாவது மேல ஏறிட்டா போதுண்டா அப்பான்னு சொல்லிட்டே மேல ஏறிட்டு இருக்கான். 2 மீட்டர் தான் மேல ஏறி இருப்பாங்க. கால்ல இருந்த நைஃப் உடைஞ்சி ஸ்வைன்னு ஆளு கத்திக்கிட்டே கீழே விழுந்தான். நல்ல வேலை பேராஷூட் இன்னும் மரத்துலதான் சிக்கிட்டு இருக்கு. ஆனா கடவுள் ரொம்ப சோதிக்கிறாருங்க. பாவம், அது ஏதோ பட்டு போன மரம் போல. விழுந்த வேகத்துல மரம் வர முறிஞ்சு கீழே விழ போகுது. பேராஷூட்டுக்கும் இவனுக்கும் டைப் பண்ணிருந்த கைத்த கட் பண்ணி விட்டுறான். பய நூல் நுனியில தப்பிச்சாங்க. ஒதுங்க கூட இடம் இல்லாம கையில நைஃப மட்டுமே வச்சு பனி படர்ந்த பாறையில தூங்கிட்டு இருக்கான். ஐயோ பாவம், கை வேற வலிக்குது போல. கைக்கும் ரெஸ்ட் இல்லாம கீழே காலை ஊன முடியாம என்ன செய்யணும்னு யோசிக்கும் போது ஒரு ஆடு மேல அந்த சின்ன கேப் இருக்கு பாருங்க, அதுல அதோட 4 காலையும் ஊனி மேல ஏறிட்டு இருக்கு. என்ன மூளை பாத்தீங்களா அதுக்கு? அத பார்த்ததும் நம்ம ஆளும் டேய் நீ தாண்டா என் குருன்னு நினைச்சு அந்த ஆட்ட மாதிரியே அவன் கையும் காலையும் யூஸ் பண்ணி அந்த ஆடு மாதிரியே மேல ஏறி போறாரு. கொஞ்ச நிமிஷத்திலே மேல ஏறினார். அப்பாடான்னு மூச்சு விட்டா அதுக்குள்ளேயே அவரோட வெயிட் தாங்காம பனி கட்டி உடைஞ்சு கீழே விழ ஆரம்பிக்குது. நம்ம ஆளு பயத்திலேயே அங்க இருந்து குதிச்சு மலையின் நுனியை பிடிச்சிடுறாரு. பிடிச்சு தொங்கிட்டு இருக்காரு. அவனோட கை அந்த பாறை மேல நழுவி நிக்குதுங்க. ஆனா ஆளு ஃபுல்லோ பேட்டரி. திடீர்னு மேல ஒரு பெரிய கோட்டு. அது நம்ம ஆளை இவன் நம்ம இனம் இல்லைன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவனோட தலை மேல டங்குன்னு முட்டுதுங்க. முட்டி கீழே தள்ளுது. நம்ம ஆளு யமனை திட்டிக்கிட்டே தன்னால முடிஞ்ச வரைக்கும் கைய பாறையில இருந்து எடுக்காம முயற்சி செஞ்சு அந்த கோட்டோடைய கம்பு இருக்கு பாத்தீங்களா, அத பிடிச்சிடுறாரு. கோட்டு ஆக்ரோஷமா இருந்தாலும் கம்ப பிடிச்சதும் பயந்து பின்ன வாங்குது. அது இழுப்புலயே நம்ம ஆளு மேல ஏறிடுறாரு. ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா மேல வந்துட்டான்ப்பா. அவன் அந்த கோட்டுக்கு நன்றி சொல்லிட்டு தம்பி நீ தாண்டா ரியல் ஹீரோன்னு அதோட முகத்துல வருடி விடுறாருங்க. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை பாய்.